ஹாய் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் மைண்டட் ரூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டுடேஸ் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 8 ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜுன்ஜுன்வாலா வந்து லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து எதை பற்றி போட்டிருந்தோம் அப்படின்னா ஜுன்ஜுன்வாலா வந்து பாட் ஸ்டேக் இன் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை தவிர்த்துட்டு திருப்பி அகைன் வந்து ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு 8 கம்பெனிஸ் செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து அகைன் வந்து ஒரு 8 கம்பெனிஸில் வந்து ஷேர்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மீன் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்டர், வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் தெரியாதவங்களே இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு நெட் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 45% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் மார்ச் லோலேருந்து 45% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 8 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெப்லாடன் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2015 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட ட்ரேட் ஆகின்றது வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து ₹100 தான் ட்ரேட் ஆகிருக்கு. இதை பற்றி டாடா மோட்டார்ஸை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து டாடா மோட்டார்ஸை பற்றி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை பற்றி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 crore ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாருன்னு இப்போ சொல்லியிருந்தேன். ஸோ அனதர் ஃபஸ்ட் ஒன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடாக் வாபாக். ஸோ வாடாக் வாபாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் கம்பெனி. ஸோ தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸோ அதை விற்கிறது. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனுஃபேக்சரிங் இது கூட பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஷேர் வந்து எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹187 வரையும் வந்திருக்கு. ஃப்ரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹107 கிட்டத்தட்ட 75% ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் டைம் ஹை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜேஎல்ஆர்னா ஜாகுவார் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கோவிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து அனதர் ஒன் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாடா மோட்டார்ஸில் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னு சொல்லுவாங்க, ஏஜிஎம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் 3 இயர்ஸில் வந்து கம்பெனியை வந்து டெப்ட் ஃப்ரீயாக பண்ணுறோம், ஸோ கடனே இல்லாத கம்பெனியாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லுமே இன்வெஸ்டராக இருப்பார். மேக்ஸிமம் டாட்டா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 27 கம்பெனிஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 27 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்திங்கன்னா 8 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜுன்ஜுன்வாலாவை பெரிய பணக்காரனாகுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா டீ. ஸோ ஒரு பெரிய பணக்காரனாகுது டாடா டீ. ஸோ டாட்டா மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ஜுன்ஜுன்வாலாவுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 8 கம்பெனிஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். நாட் ஓன்லி இந்த இது. ஸோ எந்தெந்த 8 கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், இந்தியன் ஹோட்டல்ஸ், ரேலிஸ் இந்தியா, அது மட்டும் கிடையாது, அதர் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ ரேகா ஜுன்ஜுன்வாலா, ஸோ ஒய்ஃப் ஆஃப் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 50,000 ஷேர்ஸ் வந்து டைட்டனில் விற்றுருக்குறாங்க. இருந்தாலுமே ரேலிஸ் இந்தியாவில் இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டில் இருக்கிற ஷேர்ஸை விற்றுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டிக்வெண்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. வாடாக் வாபாக் வந்து பார்த்திங்கன்னா 120 crore ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூனா ஒரு ஒர்த்துள்ள ஒரு இன்வெஸ்டருக்கு மட்டும்தான் அந்த ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறது. ஸோ 120 crore வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க வாடாக் வாபாக். அதில் வந்து பார்த்திங்கன்னா செபியோட ஃபைல் பண்ணதில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ரேகா ஜுன்ஜுன்வாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 million ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 million ஷேர்ஸ் ஃபார் பெசிரா ஹோம் ஃபைனான்ஸுக்கு வந்து 1.5 million ஷேர்ஸ் அலாட் ஆயிருக்கு. தென் 1 million ஷேர்ஸ் வந்து சுஷ்மா ஆனந்த் ஜெயினுக்கும்
ஆனந்த் ஜெயின்குமார் ஜெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த 120 crore வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிருக்குது. தென் வந்து ஜுன்ஜுன்வாலா செகண்ட் ஸ்டாக் எதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எவ்வளோ 12.14% ஃப்ரம் 11.45%லேருந்து 12.14% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து ஹோல்டிங்கில் வந்து அதர் 6 கம்பெனிஸ் என்னென்ன அப்படி இன்க்ரீஸ் பண்ணதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோடெக் ஃபுட்ஸ், தென் வந்து டெல்டா கார்ப்பு, தென் வந்து ஜூபிலியன்ட் லைஃப் சயின்ஸ், TV18 ப்ராட்காஸ்ட் அண்ட் லூப்பினில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். அனதர் ஒன் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா TV18 ப்ராட்காஸ்ட். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. பிரபுதாஸ் லில்லேந்தர் வந்து பார்த்திங்கன்னா லூப்பினுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாரு. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1085 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிலிப்ஸ் கேபிட்டல் வந்து ஆக்ரோடெக் ஃபுட்ஸ். ஸோ ஜுன்ஜுன்வாலாவில் வச்சிருக்கிற 6 ஸ்டாக்ஸில் வந்து 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் வந்து அதர் ஹேண்டில் வந்து என்ன பண்ணுறாரு ஜுன்ஜுன்வாலானா இதில் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்காட்ஸ், ஃபெடரல் பேங்க் அண்ட் பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் நெட் ஒர்த் வந்து இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 13,270 crore இது ஆஸ் ஆஃப் தேர்ஸ்டே, அதாவது நேற்று வரைக்கும். லோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து 9,169 crore கிட்ட போச்சு. கிட்டத்தட்ட 4,000 crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வித்தின் 8 மந்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைனில் ஷோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேஷனில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நாட் இன் ட்ரேடிங் ஒரு எனி அதர் திங்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃபார் லாங் டேர்ம். ஒரு வெல்த் ஃபார்ச்சூன் கிரியேட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கோ வித் லாங் டேர்ம். அண்டு நம்ம இதில் பார்த்த முக்கால்வாசி கம்பெனிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ அண்டு சி ஃபுல்லி அண்ட் வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.